இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக. என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சம்மில். அதாவது இமாம் ஹாமினே என்னும் சகாப்தம் அப்படிங்கிற தலைப்பில் ஏற்கனவே நான் ஒரு பாகம் பேசியிருக்கிறேன். அந்த பாகத்தை பார்க்காதவங்க அந்த பாகத்தை பார்த்துவிட்டு இந்த பாகத்தை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அந்த காணொளியினுடைய அந்த முதல் பாகத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த இரண்டாம் பாகம். ஸோ அந்த காணொலியில் நம்ம ஒரு இடத்துல விட்டுருப்போம். அந்த இடத்துலேருந்து அடுத்த பாகத்தில் நான் தொடருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பேன். ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் இது. ஸோ 1960களினுடைய தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா அலி ஹாமினே அவர்கள் தெளிவான ஒரு அரசியல் பாதையில் பயணிக்க தொடங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இமாம் ஹொமேனியினுடைய நம்பிக்கைக்குரிய மிக நெருங்கிய மாணவராகவும் அவர் மாறுறாரு. அவருடைய இன்னொரு குரலாகவே ஒலிக்க தொடங்குறாரு. அதாவது கோம் நகரத்தில் மார்க்க கல்வியை தொடர்ந்தவாறே ஈரான் மக்களுக்கு பாதகமானதும் மேற்கு நாடுகளுக்கு பயனளிப்பதுமான மன்னர் ஷாவுனுடைய வெள்ளை புரட்சி போன்ற அந்த திட்டங்களை எதிர்த்து மேடைகளில் ஆவேசமாக முழங்க தொடங்குறாரு. ஸோ இதற்காக ஹாமினே கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டு மன்னர் ஷாவுனுடைய ரகசிய காவல் படையான ரகசிய போலீஸான சாவாக் மூலம் உடல் ரீதியான சித்திரவதைகளுக்கும் மன ரீதியான சித்திரவதைகளுக்கும், அதாவது பிசிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் டார்ச்சருக்கும் உள்ளாகிறாரு. ஆனால் அவர் சிறைச்சாலையை அதாவது ஜெயிலை ஒரு சோதனையா பார்க்கல, மாறா ஒரு பல்கலைக்கழகமா ஒரு கல்லூரியா பார்க்கிறாரு. சரிங்களா? அங்க பொறுமையையும் மன உறுதியையும் கற்றுக்கொள்கிறார் இமாம் ஹாமினே அவர்கள். ஸோ அப்போ இமாம் ஹாமினே அவர்களை முடக்குவதற்காக மன்னர் ஷா அவரை கைது செய்ததோட மட்டும் இல்லாம அவரை ஈரானுடைய தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஈரான் ஷாகர் அப்படிங்கிற தொலைதூர பகுதிக்கு அவரை நாடு கடத்தவும் செய்றாரு. சரிங்களா? ஆனா அந்த பகுதியிலையும் இமாம் ஹாமினே தன்னுடைய பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்றாரு. அது மட்டும் இல்லாம ஆச்சரியப்படும் விதத்துல அந்த ஈரான் ஷாகர் பகுதியில் இருக்கக்கூடிய சுன்னி முஸ்லிம் அறிஞர்களோடு, அதாவது அஹ்லு சுன்னா முஸ்லிம் அறிஞர்களோடு நெருங்கிய உறவை ஏற்படுத்திக் கொள்றாரு. ஸோ அப்போ அவருக்கு மன்னர் ஷாவால தண்டனையா வழங்கப்பட்ட அந்த நாடு கடத்தல் காலம் அப்படிங்கிறது உள்ளபடியே அவருடைய இமாம் ஹாமினே அவர்களுடைய செல்வாக்கை விரிவுபடுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாகவே அமைந்தது. ஸோ 1970களில் பார்த்தீங்கன்னா அலி ஹாமினே அவர்கள் இந்த ஷா மன்னருக்கு எதிராக புரட்சிக்கான களத்தை உருவாக்குவதற்காக ரகசியமாக செயல்பட்ட ஒரு போராளி அறிஞர் குழுவினுடைய முக்கிய அங்கமாக ஒரு முக்கிய ஆளுமையாக மாறுறார். ஸோ இதன் மூலமா பள்ளிவாசல் மேடை பேச்சுகள், ஜும்மா ஹுத்துபாவுனுடைய உரைகள், அதே மாதிரி ரகசிய துண்டு பிரசுரங்கள், ரகசிய அறை கூட்டங்கள், ஸோ இதன் மூலமாக அந்த புரட்சியினுடைய நெருப்பை அவர் அணையாமல் பாதுகாக்கிறார். சரிங்களா? 1971ஆம் ஆண்டிற்கான அந்த சவாக், அதாவது மன்னர் ஷாவுனுடைய ரகசிய காவல் படையான சவாக்கினுடைய டாக்குமெண்ட்ஸ் படி இமாம் ஹாமினே அவர்கள் இமாம் ஹொமேனியினுடைய நிதி முகவராக செயல்பட்டுள்ளார் என்பது தெரிய வருகிறது. ஸோ அப்போ ஹும்ஸ் அப்படிங்கிற அந்த நிதியை திரட்டி அதன் மூலமாக புரட்சிகர பணிகளுக்கும், அதே மாதிரி சிறையில் இருந்த ஜெயிலில் இருந்த அந்த போராளிகளினுடைய குடும்பங்களுக்கும் நிதி உதவி செய்கிறார். ஸோ இந்த மாதிரியான செயல்களுக்காக அவர் இமாம் ஹாமினே அவர்கள் பலமுறை கைது செய்யப்பட்டு 1974-75ஆம் ஆண்டுகள் எல்லாம் அவர் தனிமை சிறைவாசத்தையும் கடுமையான சித்திரவதைகளையும் அனுபவிக்கிறார். இதற்கிடையில பார்த்தீங்கன்னா மன்னர் ஷாவுனுடைய அரசாங்கம் இமாம் ஹாமினேக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கிறது. ஏன்னா அவர் அப்பொழுது நாப்பிள், அதாவது இத்தாலியினுடைய நாப்பிள் நகரத்தில் இருந்த இமாம் ஹொமேனியை சந்திக்க பலமுறை முயற்சி எடுக்கிறாரு. இந்த முயற்சிகள் எல்லாம் முறியடிக்கப்படுகின்றன. ஸோ இப்படி திரும்ப இமாம் ஹாமினே அவர்கள் கைது செய்யப்பட்டும், தனிமை சிறைவாசத்தில் வைக்கப்பட்டும், சிறைச்சாலைகளில் சித்திரவதைகளை அனுபவித்த பிறகும், அதே மாதிரி ஈரான் ஷாகருக்கு நாடு கடத்தப்பட்டும் கூட அவர் தன்னுடைய பணிகளை நிறுத்தவில்லை. இறைப்பாதையில் அவர் செய்து கொண்டிருந்த பணிகளை அவர் நிறுத்தவில்லை. ஸோ அப்போ 1978ஆம் ஆண்டு மஷ்ஹத் நகர்ல ஆயிரக்கணக்கானோர் முன்னிலையில இமாம் ஹாமினே அவர்கள் உரையாற்றுகிறார்கள். அந்த உரையில மக்கள் இமாம் ஹொமேனியின் தலைமையில் ஒன்றுபட வேண்டும் என்று அனைவருக்கும் அறைகோல் விடுக்கிறார். ஸோ இதன் தொடர்ச்சியாக ஜனவரி 1979இல் அப்பொழுது பாரிஸில் இருந்த இமாம் ஹொமேனி அவர்கள் புரட்சி கட்டளை குழு, அதாவது ரெவல்யூஷனரி கமாண்ட் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு அமைப்பை அமைக்கிறாரு. ஸோ இதில் ஹாமினே அவர்கள் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இடம்பெறுகிறார். ஸோ இது நீட்சியாக 1979 ஈரான் இஸ்லாமிய புரட்சி வெற்றி பெற்று பிப்ரவரி மாதம் இமாம் ஹொமேனி அவர்கள் ஈரானுக்கு திரும்பிய பொழுது அவரை வரவேற்ற லட்சக்கணக்கான மக்களிலும், அதே மாதிரி அவரை வரவேற்ற முக்கிய தலைவர்களிலும் ஒருவராக இமாம் ஹாமினே அவர்கள் இருந்தார்கள். ஸோ இப்படி இமாம் ஹாமினே அவர்கள் மன்னர் ஷா கொடுங்கோல் மன்னரால் வேட்டையாடப்பட்ட ஒரு மார்க்க அறிஞர் அப்படிங்கிற நிலையில இருந்து மிக விரைவாகவே
புதிய இஸ்லாமிய குடியரசின் மிக முக்கிய தூண்களில் ஒருவராக உயர்கிறார். ஸோ இப்போ ஈரான் இஸ்லாமிய குடியரசுல வந்து இமாம் ஹாமினியினுடைய ரோல் பத்தி பார்ப்போம். ஸோ இறுதியா பார்த்தீங்கன்னா முஸ்லிம்களினுடைய பல்லாண்டுகால உழைப்பு, உயிரிழப்பு, தியாகங்கள் இவை அனைத்தையும் தாண்டி மன்னர் ஷாவுனுடைய ஆட்சி வந்து ஈரான்ல வந்து வீழ்த்தப்பட்டு ஈரான் இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு ஈரான் வந்து ஒரு இஸ்லாமிய குடியரசாக செதுக்கப்படுகிறது. இதன் விளைவாக ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் வந்து ஈரான்ல வந்து அமைக்கப்படுகிறது. ஸோ இமாம் ஹாமினே வந்து அப்பொழுது இமாம் ஹொமேனியை பின்பற்றும் மாணவன் அப்படிங்கிற நிலையில இருந்து உயர்ந்து அந்த நிலையை கடந்து இந்த 1979 புரட்சிக்கு பிறகு ஈரானின் முக்கிய மக்கள் தலைவர்களில் ஒருவராக ஹாமினே உருப்பெற்றிருந்தார், டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருந்தார். அவருடைய கனவான அந்த இஸ்லாமிய புரட்சி வெற்றி பெற்றதால் இப்பொழுது அந்த சிறைவாசம், சிறை கொடுமைகள், நாடு கடத்தல் என எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாம இப்பொழுது வந்து அவர் மிக வீரியத்துடன் மக்கள் முன்பு உரையாற்றும் ஒரு சூழல் வந்து அமைந்தது. ஸோ இப்படி ஷா மன்னர்னுடைய வீழ்ச்சிக்கு பிறகு இஸ்லாமிய குடியரசை கட்டமைக்கும் மிக முக்கியமான அந்த புதிய பணி வந்து தொடங்கியது. ஸோ இப்படி புரட்சிக்கு பிந்தைய கொந்தளிப்பான நாட்களில் நாட்டை நிர்வகித்த அந்த புரட்சி கவுன்சில்ல வந்து அலி ஹாமினே அவர்கள் முக்கிய அங்கம் வகிக்கிறார். மேலும் 1980ஆம் ஆண்டுல வந்து டெஹ்ரானில் நடைபெறும், அதாவது ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் நடைபெறும் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைகளுக்கு இவர் வந்து தலைவராகவும் நியமிக்கப்படுகிறார். இது வந்து பார்த்தீங்கன்னா மிக உயர்ந்த ஒரு மார்க்க அரசியல் பொறுப்பாக கருதப்படுகிறது. ஸோ இதன் நீட்சியாக இமாம் ஹாமினே அவர்களுடைய அந்த வெள்ளிக்கிழமை உரைகள், வாராந்திர சொற்பொழிவுகள் வந்து ரேடியோ மூலமாகவும் தொலைக்காட்சி டிவி மூலமாகவும் ஈரான் முழுவதும் மக்களை ஒன்றிணைக்கும் குரலாக மாறியது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம 1979 வந்து புரட்சி வெற்றி பெற்ற பிறகு புதிய கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குவதிலும் அவர் வந்து முக்கிய பங்கை ஆற்றினார். குறிப்பாக மார்க்க அதிகாரத்தையும் நவீன அரசு நிர்வாகத்தையும் இணைக்கும் அந்த விலாயத்தே ஃபக்கி, அதாவது இஸ்லாமிய சட்ட வல்லுநரின் அதிகாரம் என்ற கோட்பாட்டை அரசியலமைப்பில் சேர்ப்பதில் வந்து அவர் வந்து முக்கிய பங்கை ஆற்றுகிறார். ஸோ இந்த கட்டத்தில் வந்து இமாம் ஹாமினே அவர்கள் தன்னை வந்து ஒரு உள்ளூர் மார்க்க அறிஞர் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளால குறுக்கி கொள்ளாம உலகம் பூராவும் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை, அதாவது அவர்கள் ஷியாவாக இருக்கட்டும், சுன்னிகளாக இருக்கட்டும், உலகம் பூராவும் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை ஒன்றிணைக்கும் குரலாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முயற்சி செய்கிறார். ஈரான்ல வந்து முன்னாடி குழப்பம் செய்தது போல ஈரான் இஸ்லாமிய புரட்சி வெற்றி பெற்றதற்கு பிறகும் கூட அமெரிக்கா, இஸ்ரேல் அதுபோல பிற மேற்கு நாடுகள் வந்து அங்கு வந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தவும் உள்ளூர் மக்களை ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராக தூண்டிவிடவும் வந்து தொடர்ந்து அந்த சதி வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தன. அங்கே எப்படியாவது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திவிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தன. ஸோ இதன் காரணமாக இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை IRGC, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப்ஸை உருவாக்குவதற்கு ஆரம்பத்திலேயே ஆதரவளித்தவர்களில் ஒருவராக ஹாமினே அவர்கள் இருந்தார்கள். ஸோ இந்த படையை வந்து அவர் எப்படி பார்த்தாரு அப்படின்னு சொன்னா, மேற்கத்திய ஆதரவு பெற்ற உள்ளூர் வெளியூர் எதிரிகளிடமிருந்து கவர்மெண்டை, அரசாங்கத்தை பாதுகாக்கும் ஒரு கேடயமாக அந்த IRGC-யை வந்து அவர் வந்து கருதினார். ஸோ IRGC-உடனான இந்த இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையுடனான அந்த ஆரம்பகால பிணைப்பே பிற்காலத்தில் வந்து அசைக்க முடியாத ஈரானை உருவாக்குவதற்கு ஆணிவேராக மாறியது. அதாவது இமாம் ஹாமினே அவர்களுக்கும் IRGC-க்கும், இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படைக்கும் மத்தியில் இருந்த பிணைப்பினுடைய விளைவை தான் இன்னைக்கு நம்ம, அதாவது மிகப்பெரிய சோகால்டு வல்லரசாக மாறுதட்டி கொள்ளும் பிதற்றிக் கொள்ளும் அமெரிக்காவையே எதிர்த்து இத்தனை மாதங்களாக களம் கண்டு கொண்டிருக்கும் ஈரானுடைய அந்த பலத்தில் வந்து நாம் பார்க்கிறோம். சரிங்களா? இதற்கு பின்னால வந்து இமாம் ஹாமினேயினுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி, உத்திகளும் திட்டங்களும், சரிங்களா, உழைப்பும் வந்து அதீதமாக இருக்கின்றன, தொலைநோக்கு பார்வையும் அதீதமாக இருக்கின்றன. ஸோ இந்த சூழல்ல வந்து புதிய இஸ்லாமிய குடியரசு நிலை பெற தொடங்கிய செப்டம்பர் 1980 வந்து சதாம் ஹுசேன் வந்து அமெரிக்காவினுடைய தூண்டுதலின் பேரில் ஈரானுடைய நிலப்பரப்புகளை ஆக்கிரமித்தார். ஸோ அவர் ஆக்கிரமித்ததனுடைய விளைவாக வந்து போர் வெடித்தது. ஸோ கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் நீடித்த இந்த ஒரு ப்ரொட்ராக்டட் வார், ஒரு நீண்ட போர் வந்து இமாம் ஹாமினே போன்ற புதிய தலைவர்களுக்கு வந்து பெரும் சவாலாகவே அமைந்ததுன்னு சொல்லலாம். இதற்கிடையில 1981 ஜூன் 27 ஹாமினேயினுடைய அரசியல் பயணத்துல வந்து மிக முக்கியமான ஒரு திருப்பு முனை ஏற்பட்டது. அது என்னன்னு சொன்னா, ஈரான் தலைநகர் டெஹ்ரான்ல வந்து ஒரு பள்ளிவாசல்ல வந்து அவர் வந்து உரையாற்றி கொண்டிருக்கும் போது ஒரு ஒளிப்பதிவு கருவியில, ஒரு ரெக்கார்டர்ல வந்து மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு வந்து வெடிக்குது. இதுல வந்து ஹாமினே அவர்களுக்கு வந்து பலத்த காயம் ஏற்படுகிறது. அவருடைய
கழுத்திலும் மார்பக பகுதியிலும் பலத்த காயம் ஏற்பட்டு அவர் அந்த நிலையிலேயே ரத்தம் அங்கிருந்து வழிந்தவாறு அவர் கீழே விழுந்ததாக நேரில் பார்த்தவர்கள் சொல்றதா பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதன் பிறகு டாக்டர்ஸினுடைய கடுமையான முயற்சியின் விளைவாக ஹாமினே அவர்கள் உயிர் பிழைக்கிறார்கள். ஆனா அவருடைய வலது கை நிரந்தரமாக செயல் இழக்கிறது. சரிங்களா, இதுவும் இறைவனுடைய ஒரு மிகப்பெரிய சோதனை. ஏற்கனவே ஒரு சோதனை தான் போயிட்டு இருக்குது, அதாவது வார் நடந்துட்டு இருக்குது, போர். சரிங்களா, ஈரான் ஈராக் வார். அதுல இப்படி ஒரு சோதனையும் இமாம் ஹாமினே அவர்களுக்கு ஏற்படுகிறது. இந்த நிகழ்வு ஹாமினே அவர்களை மக்கள் மத்தியில ஒரு வாழும் ஷஹீதாக, ஒரு உயிர் வாழும் உயிர் தியாகியாக மாற்றுகிறது. சரிங்களா, அவருடைய ஸ்டேட்டஸை, அந்தஸ்தை மக்கள் மத்தியிலே இது உயர்த்துகிறது. ஸோ இப்படிப்பட்ட மக்கள் ஆதரவாலும் அவருடைய உறுதியான அரசியல் நிலைப்பாட்டாலும் அதே ஆண்டு, அதாவது 1981ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இமாம் ஹாமினே அவர்கள் ஈரானுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஸோ இந்த தாக்குதல் நடந்த வெறுமனே 24 மணி நேரத்திற்குள்ளாகவே டெஹ்ரான்ல உள்ள இஸ்லாமிய குடியரசுக் கட்சியினுடைய தலைமையகத்தில் அதனுடைய தலைவர்கள் கூட்டத்தின் போது மக்கள் முஜாஹிதீன் அமைப்பு, அதாவது PMOI அல்லனா MEKன்னு சொல்லுவாங்க, இந்த அமைப்பு ஒரு பயங்கரவாத அமைப்பு மாபெரும் ஒரு குண்டு வெடிப்பை நடத்தியது. இந்த குண்டு வெடிப்புல இமாம் ஹாமினே அடுத்த நிலையில் இருந்த ஈரான் இஸ்லாமிய புரட்சியின் இரண்டாவது மிக முக்கிய சக்தி வாய்ந்த நபராக கருதப்பட்ட ஆயத்துல்லா முகமது பெஹஷ்தி உட்பட 73 அதிகாரிகள் கொல்லப்படுறாங்க. சோ அப்போ இமாம் ஹாமினே மீது நடத்தப்பட்ட அந்த தோல்வியடைந்த முதல் கொலை முயற்சி அப்படிங்கிறது, குண்டு வெடிப்பு அப்படிங்கிறது, இமாம் ஹாமினே அவர்களுடைய உயிரை உள்ளபடியே காப்பாற்றியது அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா, ஏன்னா அப்படி நடக்கலைன்னு சொன்னா அதற்கு 24 மணி நேரத்தில், அதற்கு அடுத்த நாள் நடந்த இந்த குண்டு வெடிப்புல அவர் உயிரிழந்திருக்க கூடும். சரிங்களா, இறந்திருப்பாரு. சோ அப்போ இந்த சூழ்நிலையில இமாம் ஹாமினே அவர்கள் ஈரானுடைய அதிபராகவும் உச்சபட்ச பாதுகாப்பு, சுப்ரீம் செக்யூரிட்டி கவுன்சிலினுடைய பாதுகாப்பு கவுன்சிலினுடைய உறுப்பினராகவும் இருந்து அந்த ஈரான் ஈராக் வாரை அவர் திறமையாகவே வழிநடத்தினார். இதுல சொல்ல போனா தலைவர்கள், மற்ற நாடுகளினுடைய தலைவர்கள் போல் மேலிடத்திலிருந்து வெறுமனே உத்தரவு மட்டும் போட்டு திட்டங்களை தீட்டி உத்திகளை வகுத்து களத்துக்கு வராம இருக்கிற மாதிரி இல்லாம இமாம் ஹாமினே அவர்கள் எப்பொழுதுமே போர்க்களங்களுக்கு மிகவும் நெருக்கமாகவே இருந்தார். சரிங்களா, ஏன்னா அவரே உள்ளபடி அவர் அளவுல ஒரு போராளி தான். ஸோ அதனால முன்வரிசை படைகளை சந்தித்து அந்த முன்வரிசை வீரர்களின் மன உறுதிக்கு உரமூட்டக்கூடியவரா இருந்தார். சரிங்களா, ஸோ ரொம்ப சாதாரணமான உடையில, எளிய உடையில, சரிங்களா, தன்னார்வ படைகளுடனும் அதே மாதிரி IRGC இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை வீரர்களுடனும் அவர் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் மக்களுக்கும் தலைமைக்கும் இருக்கக்கூடிய அந்த பிணைப்பையும் ஒற்றுமையையும் பறைசாற்றும் ஒரு அடையாளமாக மாறின. ஸோ இப்படி இராணுவத்தையும் தளபதிகளையும் ஒன்றிணைத்ததோடு மட்டும் இல்லாம போருக்கான மக்கள் ஆதரவை திரட்டுவதிலும் அவர் முக்கிய பங்கு வகிக்கிறார். ஸோ அப்போ சதாம் ஹுசேன் தலைமையில ஈராக் தொடங்கிய இந்த ஆக்கிரமிப்பு போர் 20ஆம் நூற்றாண்டினுடைய மிக நீண்ட ஒரு போராக இருந்தது. ஆனா அது ஈரானுடைய புதிய தலைவர்களுக்கு நெருக்கடியான போரின் சூழலை கையாள்வதற்கான ஒரு பல்கலைக்கழகமாக, ஒரு யூனிவர்சிட்டியாக அமைந்தது. சரிங்களா, இப்ப நம்ம இந்த நெருக்கடியான போர் சூழலை ஈரானுடைய தலைமைத்துவமும் அரசாங்கமும் அதன் தலைவர்களும் ஹேண்டில் பண்றதை பார்த்து, கையாள்றதை பார்த்து நம்ம பிரமிக்கிறோம், வியக்கிறோம். சரிங்களா, இது இட் டிட்ன்ட் ஹேப்பன் இன் அ வேக்யூம். சரிங்களா, இதற்கு முன்னாடி அவர்கள் பட்டை தீட்டப்பட்டுள்ளனர், மெருகேற்றப்பட்டுள்ளனர், புடம்போடப்பட்டுள்ளனர். அந்த 8 ஆண்டு கால ப்ரொட்ராக்டட் வார் அப்படிங்கிறது இந்த மாதிரியான நெருக்கடியான போர் சூழலை எப்படி கையாள்வது, எப்படி மேனேஜ் பண்ணுவது, எப்படி ஸ்திரத்தன்மையோடு நிலைத்து நிற்பது அப்படிங்கிறதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய, அவர்களை பக்குவப்படுத்தக்கூடிய, மெருகேற்றக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமாக மாறியது. 8 வருஷம் தொடர்ந்து நடக்குது. சரிங்களா, நீண்ட நெடிய போர். சரிங்களா, இப்போ இந்த அமெரிக்காவுடனான வார் ஸ்டார்ட் ஆகி, அமெரிக்கா இஸ்ரேலுடனான வார் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்கள் இருக்கும். அது 8 வருடங்கள் நடந்தது. சரிங்களா, இத்தகைய நெருக்கடியான சூழல்ல கூட ஈரானுடைய மக்கள் எக்ஸ்டர்னல் எனிமீஸுக்கு எதிராக, வெளிப்புற எதிரிகளுக்கு எதிராக ஒற்றுமையாக இருப்பதை காண்கிறார். ஸோ அப்போ மார்க்க கோட்பாடுகளும் புரட்சிகர முழக்கங்களும் மக்களை ஒன்றிணைத்தது. இமாம் ஹாமினேயினுடைய மனதிலும் அவரது அரசியல் வாழ்க்கை முழுவதும் ஆழமான பாடமாக அமைந்தது. சரிங்களா, ஸோ அப்போ அனுபவங்கள் தான் மிகச்சிறந்த பல்கலைக்கழகம். அப்படியான ஒரு அனுபவத்தால் புடம்போடப்பட்ட, பட்டை தீட்டப்பட்ட, தலைவர்களால் வழிநடத்தப்பட்ட, திட்டங்கள் தீட்டப்பட்ட, வியூகம் வகுக்கப்பட்ட ஈரான் தான் இன்னைக்கு இந்த சோகால்டு வல்லதிகாரங்களுக்கு எதிராக களத்தில் காத்திரமாக நின்று போராடி கொண்டிருக்கிறது. ஸோ இன்னும் இந்த இமாம் ஹாமினே என்னும் சகாப்தம் தலைப்பிலான இந்த உரை முடியலை. இது 2ஆம் பாகம் முடிவடைகிறது. அடுத்த பாகத்தை, இந்த 2ஆம் பாகத்தினுடைய தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ்.
என்னோடு இணைந்திருங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். முந்தைய பாகத்தை பார்க்காதவர்கள் அந்த பாகத்தை பார்த்துவிட்டு இந்த பாகத்தை பாருங்கள். 2 பாகத்தையும் பார்த்தவர்கள் இந்த காணொளிகளை மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி. நான் சமீல். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக.